அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ள ரொம்ப நல்ல புள்ள அப்படின்னு திருப்தி பண்றாங்க பத்தியா. இது பெரிய துவா, இது பெரிய துவா. ஒரு மகன் என்னென்னமோ நோவினை செய்யறான், 2 ரக்காத் தொழுது யா அல்லாஹ் என் பிள்ளையை நல்லா வை. இந்த துவாவை விட அந்த புள்ள உண்மையிலே நல்ல பிள்ளையா நடந்து அவங்க மேல உண்மையான திருப்தி பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ள ரொம்ப நல்ல பிள்ளை நல்லா வாழணும், இந்த மாதிரி ஒரு மன ரீதியா சொல்றாங்க பாருங்க. இந்த மனசின் மூலமாக வெளிப்படக்கூடிய இந்த திருப்தி தான் அல்லாஹ்வுடைய திருப்தி. இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆதா அம்மாரன், யார் அம்மாரை அதாவது பகைத்துக் கொள்வாரோ ஆதாபுல்லாஹ் அவரை அல்லாஹ் பகைத்து விடுவான். ஒமன் அபுகல் அம்மாரன், யார் அம்மாரை கோபமூட்டுவாரோ வெறுப்பூட்டுவாரோ அபுகலஹுல்லாஹ் அல்லாஹ் அவர்களை வெறுப்பூட்டுவான், அவர்களை வெறுத்து விடுவான். அப்படி சொன்ன உடனே ஃபஹரஜ்து நான் வெளியானேன். யார் சொல்றது? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸை சொல்றான். நான் வெளியானேன். ஃபமா ஷையுன் அஹப்ப இலைய மின் ரிலா அம்மார். அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை கேட்டுட்டு அதுக்கு பின்னால நான் பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போனேன். பள்ளிவாசல்ல இருந்து வெளியே போகின்ற போது என்னுடைய மனோநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, உலகத்தில் இருந்த அத்தனை செல்வங்களும் எனக்கு ஒன்றும் இல்லாமல் தெரிந்தன. அன்னைக்கு இருந்த ஒரே பெரிய செல்வமா எனக்கு தெரிஞ்சது அம்மாருடைய திருப்தி தான். அம்மார் என் மேல எனக்கு இருக்கக்கூடிய கோபத்தை விட்டு நீங்கி என் மேல திருப்தியா மாறணும், சமாதானமாகணும். அம்மாருடைய சமாதானம் மட்டும்தான் அந்த கட்டத்தில் எனக்கு உலகத்திலே பெரிய செல்வமாக தெரிந்தது. வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. என் வீடு வாசல் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. மனைவி மக்கள் எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. எனக்கு தெரிந்த ஒரே செல்வமாக இருந்தது என்னவென்றால் அந்த கட்டத்தில் அம்மாருடைய பொருத்தம். காரணம் என்ன? அல்லாஹ் என்னைய பொருந்திக்கணும், அல்லாஹ் என்னைய கோபப்பற்ற கூடாது, அல்லாஹ் என்னைய வெறுத்துற கூடாது, அல்லாஹ் என்னைய பொருந்தணும் சொன்னா அம்மார் என்னை பொருந்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபலகீதுஹு உடனே நேரா போனேன், அம்மாருடைய கையை பிடிச்சேன், சந்திச்சேன். அம்மாரே என்னை மன்னிச்சிருங்க, உங்க மதிப்பு இவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் நினைக்கல, நான் தவறா பேசிட்டேன், நான் என்ன பேசினாலும் மன்னிச்சிருக்கேன். 2 பக்கம் தான் பேச்சு நடந்திருக்கு. ஆனால் நபி யாருக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னா, காலிதுக்கு தட்டி கேட்க குடும்பம் இருக்கிறது. காலிதுக்கு தட்டி கேட்க ஒரு பாரம்பரியம் மிகுந்த சிறப்பான குடும்பம் இருக்கிறது. காலித் இப்னு வலீத் என்ன சாதாரணமானவரா? மக்கத்து தலைவர்களில் ஒரு உயர்ந்த தலைவர், அவருடைய மகன். காலிதுக்கு ஒன்று என்றால் அவருக்காக வேண்டி கச்சல் கட்டி கொண்டு நிற்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே அவருக்கு இருக்கிறது. அம்மாருக்கு யார் இருக்கா? அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருக்கிறார்கள், மூமின்களும் தான் இருக்கிறார்கள். நபி எந்த கட்டத்தில் எல்லாம் இப்படி சொல்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்தை பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் தகுதியால், குடும்பத்தால், பாரம்பரியத்தால் மிகவும் சாதாரணமானவர்களாக கருதப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் நபியினுடைய ஒரு அங்கீகாரம் அதிகமாக இருந்தது. எனவே காலித் ரலியல்லாஹு அன்ஹு நேரா போய் அம்மா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்தி கொண்டார்கள். அதுக்கு பின்னால்தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நிம்மதி அடைந்தார்கள். இதுதான் ஒரு மூமினுடைய வார்த்தை, ஒரு மூமினுடைய தன்மை. மூமின்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மூமினுடைய உள்ளம் நோவினைப்பட்டதற்கு பிறகு நம்மால் ஏற்பட்ட அந்த நோவினை களையாத வரை நம்முடைய உள்ளம் நிம்மதி அடையக்கூடாது. ஒரு மூமின் இன்னொரு மூமினிடத்தில் வெறுப்புற்ற நிலையில் 3 நாட்களுக்கு பேசாமல் இருந்தால் அவரிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார், அவருடைய அமல்கள் தலைக்கு மேலே கூட உயராது. அப்ப நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும், நம்மள எத்தனை பேருடைய அமல் மேல தலைக்கு மேல போகும் அப்படின்ட்டு. எத்தனை பேரும் நம்ம குடும்பம், மத்த மூமின்களை விடுங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனை பேர் பேசாம இருக்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட கெட்டு போன வாழ்க்கை நமக்கு இருக்கவே இருக்காது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்மை இருந்தன. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தார்கள். காலித் நான் ஒரு தலைவரின் மகன் என்ற ஒரு அகங்காரம் அவருடைய உள்ளத்திலே இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும் என்று நினைத்தார்கள். எனவே சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அம்மாருடைய கையை பிடித்தார்கள். எனக்காக மன்னிச்சுக்கிறேன், அல்லாஹ் என்னை பொருந்திக்கிறணும், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்டார்கள். நம்ம இது சாதாரண ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்கிறத மட்டும் நினைச்சு பார்த்தா சாதாரணமா இருக்கும். ஆனா காலித் இப்னு வலீதினுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க, அவருடைய தகுதியை நினைச்சு பாருங்க, அம்மா ரலியல்லாஹுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. எப்போ இஸ்லாத்துக்கு வருகிறார்களோ, சகோதர வரிசையில நின்று விடுகிறார்களோ, அனைவரும் எந்த குடும்பத்தையும் பார்ப்பதில்லை, யாரும் அவருடைய தகுதிகளை பார்ப்பதில்லை, ஈமானை மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தை பத்தி புகழும்போது எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால்,
இந்த ஹதீஸும் திருமதியிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தது பில்லதீன மின் பாதி மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் எனக்கு பிறகு வரக்கூடிய இன்னென்ன மனிதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அபூபக்கரை நீங்கள் பின்பற்றுங்கள், உமரை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஹ்தது பிஹதி அம்மார், அம்மாரினுடைய வழியையும் நீங்கள் பின்பற்றி நேர்வழி பெறுங்கள். வதமஸ்ஸகு பிஅஹதி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, வதமஸ்ஸகு பிஅஹதி இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதினுடைய உறுதி மிகுந்த அந்த ஒப்பந்தத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவரோடும் நீங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நேர்வழியை கொண்டு நீங்கள் நேர்வழி பெறலாம், அந்த நேர்வழியை பெறுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இந்த ஹதீஸ் திருமதியிலே வருகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா குய்யிர அம்மார் பைன அம்ரைன் இல்லா இக்தார் அர்ஷதஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மாருக்கு 2 விஷயங்களை சொல்லி இதில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று உரிமை கொடுக்கப்பட்டால் அம்மார் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களிலேயே மிக நேர்த்தியான விஷயமாகத்தான் இருக்கும். அம்மார் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் மிக சரியான விஷயமாகத்தான் இருக்கும். கெட்டதை அவர் தேர்ந்தெடுக்க மாட்டார், நல்லதை மட்டும்தான் அம்மார் தேர்ந்தெடுப்பார் என்று நபி சொன்ன இந்த வார்த்தை அம்மாரினுடைய பரிசுத்த தன்மைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். அடுத்தது இந்த ஹதீஸும் திருமதியிலே வருகிறது. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அம்மார் முலிய ஈமானன் இலா முஷாஷிஹி, முலிய ஈமானன் இலா முஷாஷிஹி, அம்மாருடைய ஈமான் அவருடைய நாடி நரம்பு அவருடைய எலும்புகள் அனைத்துக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்த நிலையில் இருக்கின்றன. அம்மாருடைய ஈமான் மேலோட்டமான ஈமான் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசினாங்க, சிலைகளை புகழ்ந்து பேசினார்கள் என்பதற்காக வேண்டி என்ன இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க. இந்த காலத்துல நம்ம சொல்லியிருப்போம், இந்த காலத்துல அப்படி ஒரு அம்மா இருந்திருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம், அப்படி ஒரு வார்த்தையை பேசிதான் இருக்கக்கூடாது. உயிர் போனா என்ன, துண்டு துண்டாக நறுக்கப்பட்டாலும் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப எதுக்கு இப்படி பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. நம்ம சில பேர் இதுல 4 கூட்டமா பிரிஞ்சிருவோம், அது வேற விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நபி எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க பேசுனது ரொம்ப நல்லது, பரவாயில்லை, திரும்ப பிடிச்சிக்கிட்டு போனாலும் நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அம்மாருடைய இந்த விஷயத்துல பின்னால எவனாவது குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மார் மூளை ஐமானன் இலா முஷாஷிஹி, அவருடைய நாடி நரம்புகள் எலும்புகள் அனைத்துக்குள்ளும் ஈமான் நிரப்பப்பட்ட நிலையில் உள்ள மனிதராக இருக்கிறார் அந்த அம்மார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அம்மார் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த புகழார வார்த்தைகள் அம்மார் ரலியல்லாஹு அவருடைய பரிசுத்த தன்மைக்கு ஒரு உயர்ந்த ஒரு அடையாளங்களாக ஒரு அங்கீகாரங்களாக இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்ட போர்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளாத போரே கிடையாது. எல்லா போர்களிலும் அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்திலே யமாமா என்ற இடத்துல முசைலமத்துல் கذاب என்று சொல்லப்படக்கூடிய அவன் என்ன செய்தான், நானும் நபி என்பதாக சொல்லிக்கொண்டு பொய்யான முறையிலே தன்னை நபியாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தான் யமாமாவினுடைய இடத்துல. அந்த யமாமாவினுடைய அந்த சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உத்தரவுக்கு என்ன செய்யறாங்க, போருக்கு போறாங்க. போருக்கு போகும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த போர்ல யமாமாவுல அந்த முசைலமத்துல் கذابனுடைய படைகள் கொஞ்சம் வலுவாக இருக்கின்றன. அப்ப சஹாபாக்கள் சில நேரங்களில் பின்வாங்கி ஓடக்கூடிய கட்டம் ஏற்பட்ட போது அம்மாரன் யௌமல் யமாமாவினுடைய அந்த போர் சமயத்திலே அம்மாரை நான் பார்த்தேன், அலா சொக்ரத்தின், ஒரு உயர்ந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க எல்லா மக்களையும், யா மாஷரல் முஸ்லிமீன், யா மாஷரல் முஸ்லிமீன் அமினல் ஜன்னத்தி தஃபிரூன், சொன்னார்கள், முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் கூட்டத்தார்களே, சொர்க்கத்தை விட்டா விரண்டு ஓடுகிறீர்கள், சொர்க்கத்தை விட்டா விரண்டு ஓடுகிறீர்கள். போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடுவது சொர்க்கத்தை விட்டு விரண்டு ஓடுவதின் அடையாளமாகும் என்பதை அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன் அமினல் ஜன்னத்தி தஃபிரூன், சொர்க்கத்தை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களா? அன அம்மார் இப்னு யாசிர், சொல்லக்கூடியவன் யார் தெரியுமா, யாசிருடைய மகன் அம்மாராக இருக்கிறேன். ஹலும்மு இலைய, எல்லோரும் வாருங்கள் என் பக்கம். வான அந்துரு இலா உதுனிஹி, அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அப்போ அவங்க காதை பார்த்தேன், போர்க்களத்தின் பயங்கரத்தால்
அவருடைய காது பீந்து தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். காது வெட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். அன்துரு இலா உதுனிஹி கத் குத்திஅத் ஃபஹிய ததப்தபத் வஹுவ யுகாத்திலு அஷத்தல் கிதால். யாரு? அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்திலே தீவிரமாக போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இப்னு சஅத் அவர்கள் இப்னு தபக்காத் என்ற நூலிலே இதை குறிப்பிடுகிறார். அதே மாதிரி பிற்காலத்திலே அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பரிசுத்தமான மனிதராக இருந்ததின் காரணத்தினால் பிற்காலத்திலே கூஃபா நகரத்தினுடைய கவர்னராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவர்களை ஏற்பாடு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை ஒருவரை ஒரு ஊருக்கு அதிகாரியாக ஆக்கிவிட்டால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெறுமனே அமர்ந்து விட மாட்டார்கள். ஒவ்வொருவரையும் அந்த ஊர்ல இருந்து யாராவது வந்தா, இந்த மாதிரி அம்மாரை நான் அந்த ஊரினுடைய அதிகாரியா ஆக்கியிருக்கிறேன், அவர் கவர்னரா இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார், அவருடைய காரியங்கள்ல ஏதாவது மாற்றம் தெரியுதா, எப்படி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் தெரியுதா, இப்படிங்கிற மாதிரி விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்போ ஒரு கட்டத்துல கூஃபாவிலிருந்து ஒரு கூட்டம்